லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலரில் எப்படி ஒரு பீடை வச்சு ஒரு ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இதை நம்ம த்ரெட்டில் பண்ணது, நிறைய பேர் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பீட் ஸ்டிச் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன் அப்படின்னா அதில் நம்ம 3 த்ரெட்டு 3 நீடில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இதுலேயும் அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸ்க்கு வந்து 2 எம்போஸ்டு ரோப்பை ஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம எந்த சைடு போடுறோமோ அந்த சைடு ரோப்பை வந்து மறைச்சும் ஆப்போசிட்டில் கொண்டு வர ரோப்புக்கு வெளியே ஒட்டியும் ஸ்டிச்சை கொண்டு வரணும். ஓகேவா? நீங்கள் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 கலர் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் கட் பீடில் போட்டோம், இந்த தடவை சுகர் பீடில் போட்டுட்ருக்கோம். இந்த பீடை பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. 2 லேயர்லேயே பின்னல் மாதிரி கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து எங்கே வந்து அந்த பீடை வந்து ஃபஸ்ட் லைனை முடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எங்கே முடிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பீடுக்கு கீழேயே எம்போஸ்டு ரோப்பை டச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி முடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து இன்னொரு பீடு வரும் இல்லையா, அதுக்காக. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே போட்டுடலாம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். திரும்ப பீடை லோட் பண்ணிவிட்டு எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணோன்னு பாருங்கள். எம்போஸ்டு ரோப்புக்கு வெளியே இல்லை, உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணி குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து அடுத்த கலரை போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ளூ கலரை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல எம்போஸ்டு ரோப்புக்கு வெளியே ஸ்டிச் பண்ணி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஆரஞ்சு போட்டோம் இல்லையா, அந்த எம்போஸ்டு ரோப்புக்கு வெளியே வந்து ஸ்டிச் பண்ணோம். ஒரு சைடு வந்து ரோப்பை க்ளோஸ் பண்ணியும் இன்னொரு சைடு வந்து ரோப்பை டச் பண்ணியும் தான் போடுவோம். 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ரோப்பை வந்து க்ளோஸ் பண்ணி போட மாட்டோம். அடுத்தடுத்து இந்த ஃபஸ்ட்டு 3 தடவை இது 2 தடவை அந்த 2 கலர் அப்படி 3 கலரையும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த ஸ்டிச் போடும்போது நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நாட் போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நாட் போட அப்படி வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் 2 தடவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டே தான் இருக்கோம். பர்ஃபெக்டாக நமக்கு நாட் போட தெரியலை அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங்கான ஒரு லுக் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் ப்ரைடெல்லாம் ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு சாரீக்கோ இதுக்கோ இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரே கலரில் கூட இதை பண்ணலாம். இப்போ கோல்டன் பீட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கோல்டன் பீட்லேயே இந்த நீங்கள் பின்னலை கண்டிப்பாக கொண்டு வரலாம். 3 கலர் தான் யூஸ் பண்ணோம் அப்படியெல்லாம் இல்லை, ஒரே கலர்லேயே இந்த பின்னலை வந்து நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ரோப்பு தான் ஃபிக்ஸ் பண்ணுமா, இதுக்கு சைடில் வந்து பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா எம்போசிங் பதிலான்னு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரோப்பை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பீடுக்கு மேலேயே பீடு எடுத்துருந்தாலும் ஸ்டிச் பண்ணால் ஏதாவது ஒரு இடத்துல நூல் மாட்டி ஏதாவது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரோப்பையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு அழகான லுக் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போடும்போதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, அடுத்து ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ. இந்த அடுத்தடுத்த கலர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே மாறாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக போடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. 1 ப்ளூ,
செகண்ட் 2 வந்து ஆரஞ்சு, 3 வந்து எல்லோ, அதுக்கப்புறம் அகெயின் திரும்பவும் வருது ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். நான் ஏன் இந்த ஸ்டிச்சுக்கு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, போன தடவை ஸ்டிச் பண்ணதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, இந்த ஸ்டிச் வந்து இவ்வளோ நாள் படித்ததுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு ஸ்டிச்சுன்னு. இது அந்தளவுக்கு கஷ்டமான ஸ்டிச் இல்லை, கஷ்டம் இல்லாத ஸ்டிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங் அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போகும்போது அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? தெளிவாக புரியணுங்கிறதுக்காக சில்ட்ரன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டேன். இந்த தடவை இந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, லெஃப்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, லெஃப்ட்டில் வந்து எம்போஸ்டு ரோப் மறைஞ்சும், ரைட்டில் இருக்கிற எம்போஸ்டு ரோப்பை வந்து டச் பண்ணியும், அதாவது டச் பண்ணி தான் மேலே போகாது. ஸோ ஒன் சைடு எம்போஸ்டு ரோப்பை மூடியும், இன்னொரு சைடு எம்போஸ்டு ரோப்பை தொட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதுதான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம், எந்த கலர் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் போன ஸ்டிச் போடும் போதே சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஜர்தோசி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜர்தோசி நீடியில் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே, இதே மெத்தடில் தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சை வந்து எந்த மாதிரி பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்லைன் சுற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா, ஃப்ளவரோட ரவுண்ட் ஷேப்பில் அந்த ரவுண்டை சுற்றி அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்கும். இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதாக பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வேலையும் முடியும். நீங்கள் உட்காந்து அவ்வளோ நேரம் ஒரு த்ரெட் ஒர்க்கோ இதோ பண்ணும்போது கூட அந்தளவுக்கு ஒரு ஹைலைட் தெரியாது. இந்த ஸ்டிச்சை வந்து நெக்லைனை சுற்றி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 லேயர் செயின் ஜரி வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு திரும்ப ஒரு லேயருக்கு வந்து ஜரியை வந்து செயின் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பார்ட்ரு ஒர்க் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டிச்சஸில் இருக்குது. இதை ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இந்த ஒர்க்கை நம்ம பார்த்துருக்கோம் த்ரெட் ஒர்க்கில். ஸோ அந்த ஃபினிஷிங் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் ஃபைனல் வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துலையுமே கலர் வந்து மாறவே கூடாது. அப்படி மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரே கலரில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்க, சுகர் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த 2 டைம்ஸ் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் நாட் போடும்போது பர்ஃபெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கலர்ஸ் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் என்ன கலருன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சு போட்டாலே நாட் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம அவ்வளோ தடவை வந்து அந்த இடத்துல நாட் போடுற மாதிரி இருக்கும். நாட் போடாமல் கண்டினியூ பண்ணால் அந்தளவு பர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நீங்கள் நாட் போட்டே, ஏன்னா அது காட்டன் த்ரெட்டு தான். ஸோ நீங்கள் நாட் போட்டாலும் அந்தளவுக்கு அது பெருசாக தெரிகிறதுக்கானது இல்லை. ஸோ நீங்கள் நாட் போட்டு போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நம்ம ரோப் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே மறைச்சி அது வரைக்கும் வந்து ஸ்டிச்சிங்கை போட்டுருங்க. கண்டிப்பாக ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சுக்கே ஹைலைட்டாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற மாதிரியும், 2 சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பீடு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்.
ரொம்ப பொறுமையாக எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு அந்த எல்லோ இருந்து பண்ணுறோம் இல்லையா, அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு ஃபுல்லாகவே மறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் 2 தடவை வந்து ப்ளூவை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது பின்னல் மாதிரி பீட்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கற்றுட்டோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த டைம் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.